Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான உங்களோட மொபைலில் ஒரு சூப்பராக அண்ட் வேற லெவலான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைல் எடிட் பண்ண முடியும். ஆமாம், அதுவும் Kinemaster வச்சு எடிட் பண்ண முடியும். அது எப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நார்மலாக நீங்கள் யாருக்காவது பிறந்த நாள் இல்லை வெட்டிங்கு அப்படி இல்லைனா உங்களுக்கே நீங்கள் எடிட் பண்ணும்போது சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் எப்படி ரொம்ப சிம்பிளாக, அதுவும் என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியாமல் போயிடும். ஸோ முடிஞ்சிருக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ரெகுலரான கண்டென்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னொரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்சளுக்கு அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட Kinemaster அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்கே இருக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷனு கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இங்கே மேலே கிரியேட் நியூஸோட ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய விதமான ரேஷியோ இருக்கும். இதில் 9:16 இந்த ரேஷியோ கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபோட்டோ டிஸ்பிளே மோடுன்னு இருக்கும். அது வந்து ஃபில்லு ஆட்டோன்னு இருக்கும். இதில் ஃபில் அப்படின்னு செட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி இன்கே செட் ஆகலைன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி மாற்றிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 29 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நான் முடிஞ்சளவுக்கு அந்த இமேஜை வந்து லென்த் பண்ணியிருக்கேன், டியூரேஷன் வந்து அதிகப்படுத்தியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் லேயருக்கான கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு கட் அவுட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சனோட கட் அவுட் இமேஜ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பர்சனை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இதுக்கு முன்னாடி இருந்த இமேஜை பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இருந்த இமேஜை இந்த மாதிரி பேக்ரவுண்டை மட்டும் கட் பண்ணி சுத்தமாக அந்த பேக்ரவுண்டில் எரேஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சனை மட்டும் ஒரு PNG ஃபார்மெட்டில் 4Kயில் வந்து கட் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு இமேஜ் உங்களுக்கு 4Kயில் அதுவும் PNG ஃபார்மெட்டில் அதுவும் குவாலிட்டி கம்மி ஆகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு இமேஜை PNG ஃபார்மெட்டில் அதுவும் 4Kயில் எப்படி குவாலிட்டி கம்மி ஆகாமல் கட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் இருக்கா, ஸோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இமேஜை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்பேஸு. ஸோ அதுக்காக தான் இப்போ அந்த பர்சனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்மளுக்கு அந்த பைக்கை விட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா பைக்கை விட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் அது பார்க்க ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பைக்கை விட்டு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயரை வந்து நான் முடிஞ்சளவுக்கு எண்டிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா லேயரும் இருக்கணும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணுறேன். மீடியாவுக்கு போயிட்டு இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஹுடன் PNG வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசர் ஐக்கான் இருக்கும். அது பக்கத்துலேயே பாருங்களேன், குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். நடுவில் பாயிண்ட்டாக இருக்கும். அது வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பில் இருக்கும், சில இடத்துல வந்து உங்களுக்கு சைடில் கீழே இருக்கும். ஸோ அதுக்கான நேமே சொல்லிடுறேன், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட், ஆஃப் ஒயிட், லெஃப்ட் ஆஃப், ரைட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபுல் ஒயிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து மேலே லென்த்து அண்ட் வித்து ரெண்டுமே வந்து கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். ஓகேவா, ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே டிக் மட்டும் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஜஸ்ட் இந்த லேயரும் வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடலாம். ஐ மீன் லென்த்து, வீடியோட லென்த்தை ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் மீடியாவுக்கு போயிடுங்க. அகைன் இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்களேன். இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இமேஜில் வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்கும், வீடியோ வந்து வரும்போது உங்களுக்கு கீழே டவுனில் இருக்கும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு பேர் மென்ஷன் பண்ணிவிட்டேன். மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கொடுத்துருங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ பேக் வந்துடலாம்.
ஜஸ்ட் இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்கில் இருக்க பிளாக் கலர் பேக்ரவுண்ட் எல்லாம் போயிட்டு அந்த ஹார்ட் மட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு பேக் வந்துடலாம். ஜஸ்ட் இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபுல்லாக வந்து கீழே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். யூ கிடையாது, உங்களை சொல்லலை, யூஜை தான் வந்து இங்கே யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த யூஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வந்து பேக்ரவுண்டு கூட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு கலரும் டிக்ரீஸ் பண்ணும்போது ஒரு கலரும் வரும். ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கும் இந்த கலரும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துங்க. இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பிங்க் அந்த மாதிரி வேறு கலர் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டு சுத்தமாக மேட்ச் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு பேக்கில் வந்து உங்களுக்கு வேறு கலர் இருக்குன்னா அப்போ கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 18 அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன், -18. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. ஓகேவா, ஜஸ்ட்டு பேக் வந்துடுறேன். ஜஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும். ஸ்பீக்கர் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மியூட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்குல்ல குட்டியாக, இங்கே தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே மியூட் ஆகிடும். ஓகேவா, அகைன் எடுத்துட்டிங்கன்னா அன்மியூட் ஆகிடும். ஸோ இதில் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா ஏதாவது சாங்ஸ் அது கூட இருந்தால் ஐ மீன் அந்த வீடியோ கூட கண்டிப்பாக ஏதாவது சாங்ஸ் இருக்கும். சப்போஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து மியூட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற சாங் அப்போது அந்த சாங் இதுவாக வராது. ஸோ முடிஞ்சளவுக்கு இது எப்போவுமே வந்து நீங்கள் எந்த வீடியோ ஆட் பண்ணும்போது வேறு ஒருத்தர் வீடியோ நீங்கள் வாங்குறீங்கன்னா, இன்கேஸ் என் வீடியோக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் அதில் சில சாங்ஸ் இருக்கும், வேறு சாங்ஸ், ஏன்னா பழைய வீடியோ சாங்ஸ் அந்த மாதிரி அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த சாங்ஸ் உங்களுக்கு வேணாம், நான் புதுசாக ஆட் பண்ண போகிறோன்னா நீங்கள் இதை வந்து மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். பேக் வந்துடலாம். ஓகே, சூப்பர். இதையும் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் லாஸ்ட் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஓகே, இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபுல் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பேக் வந்துடலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நான் லைட்டாக மூவ் பண்ணிட்டே வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் இருக்கும். அதாவது ப்ளூ அண்ட் க்ரீன், இந்த 2 கலர் இருக்கும். ஸோ இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கலர் வந்து நம்ம இப்போ வந்து எடுத்துகிட போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு கலர் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். குரோமா கீ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளூவை வந்து எடுத்துடுறேன். ஏன்னா ப்ளூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது பச்சை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ எடுத்துடலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ கலர்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் கீ கலர், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ளூ கலர் உங்களுக்கு வேணுன்ற கலர் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த டார்க் ப்ளூ இல்லைனா இங்கே குட்டியாக ஒரு சர்க்கிள் இருக்கா, இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ மட்டும் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துடும். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் டிக் மட்டும் பண்ணி விட்டாலே போதும், அந்த ப்ளூ வந்து காணாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நான் ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் பாருங்களேன். அந்த கத்தி மட்டும் பாருங்கள் லைட்டாக வந்து மறைஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே 50 இருக்கும். கீழே ஒரு ஒன்று வந்து 50 இருக்கும். மேலே இருக்கிறது வந்து 28 இருக்கா. ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிட்டு வரேன். இப்போ பாருங்களா, வந்துச்சு பாருங்கள், அந்த கத்தி ஃபுல்லாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்ததுனால அந்த கத்தி கொஞ்சம் மறைஞ்சிருந்தது. இப்போ நான் ஃபுல்லாக பண்ணவே கரெக்டாக வந்து அந்த கத்தி வந்துடுச்சு. அந்த பக்கம் க்ரீன் அப்படியே இருக்குது. இந்த சைடு ப்ளூ மட்டும் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. நான் இப்போ அகைன் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டுனா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். எப்படி சொல்கிறதா லைட் கலரில் வர ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக வந்து 50-50 அந்த போர்ஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு டிக் பண்ணுறேங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃப்ரேம் கட் அவுட் மாதிரி வரும். பாதி ப்ளூவில் அண்டு பாதி வந்து க்ரீனில் வரும். ஸோ இப்போ நம்ம ப்ளூ பார்ட் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஐ மீன் குரோமா கீயை வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எல்லாம் போய்டும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். பார்க்க ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் வந்து நடுவில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கடைசி எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே மியூசிக் இருக்குல்ல, ஐ மீன் அந்த ஸ்பீக்கர் ஐக்கான், இதை கிளிக் பண்ணிவிட்டு மியூட் பண்ணுறேங்க. ஓகேவா, இப்போ பேக் வந்துடலாம். ஓகே, சூப்பர். ஓவராலாக ஃபஸ்ட்டு பார்ட் அப்போ எடிட்டிங் வந்து முடிச்சாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும், சேவ் ஐக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபுல் ஹெச்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் வந்து 30 இருக்கும். அது கீழே லோ ஹைன்றதெல்லாம் கரெக்டாக எந்தில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக இதில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு சேவ் வீடியோ கொடுத்துருங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் அதுவும் கேலரியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகி முடிச்சிச்சு. ஜஸ்ட் பேக் வந்துடலாம். ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ
அண்ட் க்ரீன் இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல அந்த பேக்ரவுண்ட் வீடியோ ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெலிட் ஐக்கான் இருக்கும், அதாவது டஸ்ட்பின் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க, அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாப்புக்கு வந்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிங்களா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் எடுத்துகிட்டு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் புது வெர்ஷன், அதாவது என்னோடய வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் எந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இமேஜ் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேக்ரவுண்ட் பைக்கோட பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஒரு காரோட பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புது வெர்ஷனில் மட்டும் தான் இருக்கும் அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது நான் யூஸ் பண்ணுற Kinemasterோட லிங்க்கு. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பேக்ரவுண்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஹார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதோட கடைசிக்கு வந்துருங்க, லாஸ்ட்டுக்கு. இதில் யூன்னு அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிங்களே, ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இதில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு எப்படி சொல்கிறதுனா அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து இந்த ஹார்ட்டுக்கு வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த பேக்ரவுண்டும் க்ரீனு, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஹார்ட்டும் க்ரீனாக தான் சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஹியூவை வந்து ஒரு +61 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹுடன் இது இருக்கும், ஹுடன் பேரிகார்ட் மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டில் அந்த தடுப்பு மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே அந்த ஹுட்டை வந்து ஃபுல்லாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு வேலி மாதிரி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து சின்ன பூச்செட்டிலாம் இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லுக் லைக் எப்படி சொல்கிறதா, 2 பேக்ரவுண்டும் வந்து டிஃப்ரெண்ட் ஷேடாக காமிக்கும். நம்ம பர்சனை மட்டும் எதுவும் பண்ணலை, பர்சனை தொடவே தொடாதீங்க. அவர் ஃபஸ்ட்டு எப்படி செட் ஆனாரோ அதே மாதிரி இப்போயும் செட் ஆகிருக்கட்டும். ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன், கை தொடாதீங்க. ஓகேவா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ சேவ் பண்ணிங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஸோ அந்த வீடியோ ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடிட் பண்ண வீடியோ. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு இருக்கும், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆஃப்னு இருக்கும், ஃபுல்லாக கிளிக் பண்ணுறங்க. ஓகே இப்போ டிக் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து லைட்டாக நீங்கள் ஹேண்ட்லேயே வந்து மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி க்ரீன் கலரில் மூவ் கரெக்டாக வந்து சென்டராக வருதா. ஸோ ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களா ஒரு வீடியோ, அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், குரோமா கீ இதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் எனேபிள் பண்ணுறங்க. ஓகே இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீ கலருன்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், தெரியுதா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளூவை சூஸ் பண்ணோம், அதாவது இந்த ப்ளூவை இந்த ப்ளூ சூஸ் பண்ணோம். இப்போ வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறோம். ஸோ சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் பண்ணிடலாம். இப்போ அந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50:28 இருக்கும். அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்டில். ஓகே தெரியுதா. ஸோ அதை வந்து 28லேருந்து ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறங்க. ஏன்னா அந்த ரேஞ்சு நீங்கள் செட் பண்ணும்போது ஓரளவுக்கு லைட் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து வரக்கூடாது. ஸோ அந்த லெவலுக்கு கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிங்க. 63/34 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு, ஃபஸ்ட்டு அப்படியே பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி செகண்ட் பேக்ரவுண்டுக்கு வருது, செகண்ட் பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகி திரும்ப ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு போவோம். இந்த மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பேக்ரவுண்டு சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ ஜஸ்ட் நான் ப்ளே மட்டும் பண்ணுறேன், இன்னும் சாங் ஆட் பண்ணல, சாங் ஆட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பாருங்களா சூப்பராக வருது, அந்த ஹார்ட்டும் கூட சேர்ந்து மாறுது. அண்ட் ஃபுல் ஓவரால் பேக்ரவுண்டும் அந்த பர்சனை தவிர சுற்றி இருக்க பேக்ரவுண்டு ஃபுல்லாக சும்மா சூப்பராக மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அதை மட்டும் முடிச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே இப்போ லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு PNG வந்து ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மாதிரி போடுறீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு வீடியோ போடுறீங்க, வீடியோ எடிட் பண்ணுறீங்க, எப்படி சொல்கிறதுனா நீங்கள் மியூசிக் ரிலிக்ஸ் சாங்ஸ் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் லிரிக்கில் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு ஒரு ரிலிக் வீடியோ வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், ஸோ டவுன்லோட் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன்.
இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் இந்த இமேஜை வந்து லைட்டாக கிராஸ் பண்ணிவிட்டு டாப்பில் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள். செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெருசாக்கிடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு சாங் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒன்றாவே போதும். இதுக்கு மேலே ஒன்றா கண்டிப்பாக எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கொடுத்துருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் நிறைய அப்டேட்லாம் அங்கே தான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, சூப்பர். ஓவராலாக மொத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டாக வந்து இந்த வீடியோட எண்டிங் வந்துருங்க. கரெக்டாக எல்லா வீடியோ வந்து கரெக்டாக வந்து எண்டிங் வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. இன்கேஸ் வரலனா சிசர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு எண்டிங் வரைக்கும் கரெக்டாக செட் பண்ணிங்க எல்லா வீடியோவும். ஏன்னா உங்களுக்கு எண்டிங் வரைக்கும் கரெக்டாக வந்தால் தான் அந்த வீடியோ வந்து கரெக்டாக எண்டிங் வரைக்கும் முடியும். ஸோ இல்லைனா பாதி வந்து கட் ஆகிட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன் இந்த இடத்த மட்டும். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா மேலே இருக்க அந்த ஒயிட் பிஎன்ஜி தெரியல, அந்த ஒயிட் பிஎன்ஜி வந்து கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுறங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிங்க. கொஞ்சம் மறைக்காத மாதிரி வேணும்னா மறைக்காத மாதிரி செட் பண்ணிங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஃபுல்லாக இருக்கும்போது நல்லா இருக்குன்னா வச்சிருங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆஃப் ஸ்க்ரீன் வச்சாலும் அது உங்களோட விருப்பம் தான். ஸோ வேணுன்ற மாதிரி வச்சுருங்க. அதே மாதிரி அந்த வீடியோ, அந்த லிரிக் வீடியோ வந்து அதுக்கு வேணுன்ற மாதிரி கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணுறேன்ல, ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு அது வேணுன்ற மாதிரி தான், உங்கள் விருப்பம் தான், உங்கள் வீடியோக்கு எப்படி இருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் பர்த்டேக்கு நிறைய பேருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அண்ட் யாருக்காவது வெட்டிங் அந்த மாதிரி டைமில் இது சூப்பர் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கே நீங்கள் ஒரு கெத்தாக இருக்கணும், ஒரு மாதம் ஒரு ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்ற டைமில் இதை போட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கும் பிடிச்ச நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறேங்க. அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாத மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD.